திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் குருமகா சன்னிதானங்களுடைய திருவருளையும் என்னை இன்னரில் செலுத்திய ஞானாசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்த திருமுறை சிந்தனைகளையும் 63 நாயன்மார்களுடைய குருபூஜை நாள்ல நாயன்மார்களுடைய சிந்தனையையும் தொடர்ந்து சிவப்பணியை செய்து வரக்கூடிய சாந்தா சண்முகம் அம்மா அவர்களையும், மருத்துவர் ஐயா அவர்களையும், கோமலையா அவர்களையும் இணைந்து கேட்டு சிறப்பிக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என் மனமொழி மெய்களால் வணங்கு மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எடுக்குமா கதை என் தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கையைந்தோடை தாழ்ச்செவி நீழ்முடி கடக்களீற்றை கருத்துள் இருத்துவாம். உனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால், தேனடைந்த மலர்பொழி தில்லையுள் மா நடம் செய் வரதற் பொற்றாள் தொழ. திருச்சிற்றம்பலம். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன், கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி, சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். இன்று ஆனி மாத ரேவதி நட்சத்திரம். இது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய குருபூஜை தினம். இந்த குருபூஜை தினத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தை சிந்தனை செய்வதற்கு திருவருள் கூட்டி அளவுல உணர்ந்த அழகிய திருவருள் உணர்த்தி அளவுல இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திப்போம். நமக்கு தெரியும், பெரிய புராணத்துல கதாநாயகன் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் மற்ற நாயன்மார்களுடைய வரலாறு போல ஒரே இடத்துல. ஆமா, ஒரு நிமிஷம் கேமராவை சென்ட்ரல் வச்சுங்க. கழுத்து பகுதியில இருந்தா தெரியுது, தாடை வரல தான் தெரியுது. கேமரா வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சென்டரா வர மாதிரி வச்சுங்க. வேற ஒண்ணும் தெரியாது. இந்த இடம் வர இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சுங்க. நீங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க எங்க படம். சரிங்க. பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல சேக்கிழார் பெருமான் காட்டியிருப்பாரு. அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு, அவருடைய புராண வரலாற ஒரே இடத்துல காட்டாம 5 இடங்களில விரித்து காட்டியிருப்பார் சேக்கிழார் பெருமான். முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திரு அவதாரம், அவரை தடுத்து ஆட்கொண்டது, அடுத்து பறையாருடைய திருமணம், திரு ஆரூர்ல தேவாசிரிய மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த அடியார்களை எல்லாம் கண்டு, இவருக்கு நான் அடிமையாகும் நாள் என்னாலோ என்று கூற, இறைவன் அவருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடி அருளிய வரலாறு முதல் பகுதியாக காட்டியிருக்கின்றார் தடுத்தாட்கொண்ட புராணத்துல. அடுத்து விரல் கொண்டர் நாயனார் புராணத்துல சிவனடியார்களை வணங்காது ஒருவாறு ஒதுங்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் புறகு, அவரை தடுத்து ஆட்கொண்ட பிரானும் புறகு என்று திருத்தொண்ட தொகை பதிகம் வருவதற்கு காரணமாக அமர்ந்த விரல் மிண்டர் நாயனாருடைய புராண வரலாறுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வரலாறு காட்டியிருப்பார். அடுத்து இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அவருடைய வரலாறுல இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறுல பெரும் பகுதி உள்ளது. 400 பாடல்கள்ல ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய அந்த புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றிய குறிப்பு காட்டியிருக்கிறார். அடுத்தது களரிற்றறிவார் புராணம்.
பெருமாக்கொதையார் சேரமான் பெருமானோடு நட்பு கொண்டு இருந்தத அந்த களரிச்சரிவார் புராணத்துல காட்டுறாரு. அடுத்தது வெள்ளானை சருக்கம். வெள்ளானை சருக்கத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கையிலையில பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்து அங்கிருந்து திருக்கையிலையில இருந்து புறப்பட்டு நில உலகில திரு அவதாரம் செய்து பிறகு மீண்டும் திருக்கையிலை சென்று அடைவதோடு நிறைவு செய்கின்றார். இப்படி நற்கணநாதராம் தலைமையில் ஆளாள சுந்தரரும் சேரமான் பெருமானும் தங்கினார் என பெரிய புராணத்தை நிறைவு செய்கின்றார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு 5 பகுதிகளாக பிரித்து நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறு. அவர் சோழ நாட்டுல காவிரி வடகரை தளத்துல திருப்பெருமங்கலம் என்ற தலம். அந்த தலத்தில் ஏயர்கோக்குடியில சேனாதிபதி அந்த குலத்துல கலிக்காமர் என்பவர் திரு அவதாரம் செய்கிறார். அந்த திருப்பெருமங்கலக்குடிங்கிற தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டும் பொழுது, அங்க திருப்புன்கூர் தலம், அந்த திருப்புன்கூர் தலம் இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருப்பணி அநேகம் செய்யக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அந்த பெருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களும் நிதியமாவன நீர் உகந்தார் களல் என்று பெருமானை போற்றி வழிபடக்கூடிய அடியவர்கள் தங்கள் நாயகர் அடி பணிவார் அடி சார்ந்து பொங்கு காதலின் அவர் பணி போற்றுதல் புரிந்தார் என்று காட்டுகின்றார். அப்படி அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய பதி ஆகலால அந்த பெருமங்கலம் திருப்பெருமங்கலம்ன்ற தலம் சிவபுரி என்றே போற்றப்படுகிறது. அத்தகைய சிறப்புடையது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திரு அவதாரம் செய்த திரு பெருமங்கலம்ன்ற தலம். அந்த தலத்துல திரு அவதாரம் செய்தவர். இப்ப நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறுல இருந்துதான் இதை ஆரம்பிக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடிய பதியத்தை பாடி அருளிய பின்னர் திரு அரூர்ல பறவையோட வாழும் பொழுது அந்த திருக்குண்டையூர் அப்படின்ற தளத்துல வாழக்கூடிய ஒரு பெருமகனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல் கொண்ட அன்பாலையும் பெருமானாலா தடுத்தாட்கொண்ட பட்ட தன்மையையும் உணர்ந்து அவருக்கு நாளும் நெல்லு பொண்ணு செழும்பருப்பு தீங்கரும்பின் இன்னல்ல அமுதம் இப்படி பெரும் வளங்களையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புடையவராக இருக்கிறார். அதாவது வன் தொண்டருக்கு வலுவாமல் அமுத படைக்க கொடுப்பவராக இருக்கிறார். இப்படி பல்நெடு காலமாக பறவையார் மாளிகைக்கு கொடுத்து விடுகின்ற தொண்டை விடாது செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் வானம் வளம் சுருங்க மழை இல்லாம போனதுனால அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுப்பதற்கு அந்த சென்னல் இதெல்லாம் இல்லாததுனால மிகவும் மனம் வருந்தி இருக்கின்றார். அவருடைய கவலையை நீக்குவதற்காக பெருமானார் ஆரூரன் தனக்கு உன்பால் நெல் தந்தோம் அப்படின்னு சொல்லி நிதி கோமானை எழுதினாராம். நிதி கோமான்றது குபேரன், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரன். அவனை ஏவி அந்த பேரூர் தலம் முழுவதும் நெல் மலையாக இருக்கும்படியாக நெடும் விசும்பு கறக்க அப்படிங்கிறார். அது வான அளவுக்கு அப்படி அவரு அந்த நெல் மலைகளாக கொண்டு வந்து அந்த பேரூர்ல வைக்கின்றார். இத கண்டு அங்க இருந்த அடியவர்கள் எல்லாம் இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதாவது குண்டையூர் கிழார் இருந்த பேரூர், அந்த பேரூர் தளத்துல நெல் மலையாக இறைவன் கொண்டு வந்து குபேரன் மூலமாக ஏவல் செய்து கொண்டு வந்து அந்த தளத்துல எடுக்குமாறு வைக்கின்றார். அப்படி நெல் மலையை கண்டு அண்ணலை தொழுது போற்றி அதிசயம் எய்தி அவர்கள் குண்டையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட போய் சொல்றார். அப்ப அவர்களெல்லாம் இது என்ன அதிசயம் அப்படின்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும்
எனக்கும் பெருமான் அருள் செய்தாரே அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் அருளி செய்த அந்த நெல்மலையை பார்த்து இதை என்னால ஆழ்நீட வேண்டி அவருக்கு நீள நினைந்தடியேன் அப்படின்ற அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். ஆளிலே எம்பெருமான் இவை அட்டித்தரப்படியே இத கொண்டு வந்து கொடுப்பதற்கும் நீதான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நெல்குவியலை இறைவனே வந்து பணித்தாலன்றி அதை நம்மளால எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பெருமானுடைய அந்த அருளி செய்த அந்த நெல்மலையை எனக்கும் அருள் செய்தாரே என்று அதிசயித்து நிற்கின்றார். அப்ப சுவாமி பகல் பொழுது கழிந்த பின் பறவை மனை அளவன்றி முகப்பெருகு நெல் உலகில் விளங்கி ஆரூர் நிறைய புகப்பெய்து தருவன நம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி அருள் செய்றார். பகற்பொழுது அழிந்த பிறகு இரவுல பறையார் மனையில இந்த பூதங்கள்லாம் சிவகணங்கள்லாம் கொண்டு வந்து ஆரூர்ல கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு இறைவன் அசிரியாக அருள் செய்கின்றார். அது போலவே சிவகணங்களெல்லாம் அந்த நெல் மலையை கொண்டு வந்து ஆரூர்ல பறவையார் இருக்கக்கூடிய அவருடைய மாளிகையை சுற்றி அத மாளிகையை நிறைவித்தே அண்டர்பிரான் திருவாரூர் அடர்ந்தும் நெல்மலையாக்கினார். திருவாரூர் முழுவதும் நெல்லுமலையாக இருக்கும்படி அருள் செய்கின்றார். இதை கண்டவர்கள் அற்புதம் எய்தும் காட்சி பெற அமைந்தனவால் அப்படிங்கிறார். முதல்ல பேரூர்ல போட்டது அதிசயம் மிகவும் எய்தி அப்படின்னு சேக்கிழார் பெருமான் கண்டார். எனக்கும் அருள் செய்தானே பெருமான் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிசயம்னு சொல்றாரு. இங்க இந்த நெல்மலையை திரு ஆரூர்ல பறவையாருடைய மாளிகை திரு ஆரூர் முழுவதும் நெல்மலையா இருக்கும் பொழுது அதை கண்டவர்கள்லாம் அற்புதம்னு கண்டு காட்சியை கண்டு நின்றார்களாம். அதாவது பெருமானுடைய திருவருளால அவனுடைய அருள் செயலால மட்டுமே நிகழ்வதுதான் அற்புதம்னு சொல்றோம். பெருமானுடைய திருவருளால அவனுடைய திருவருள் கருணையால மட்டுமே நிகழக்கூடிய செயல்கள் அற்புதம்னு காட்சிப்படும். அப்படி அந்த அதிகால பொழுதுல அற்புதம் எய்துமாறு அந்த ஆரூர் மக்கள் எல்லாம் வியப்புறுமாறு ஆரூரே நெல்மலையாக இருந்தவன். அப்ப பறவையார் வந்து அங்க இருக்கிற அந்த திருவாரூர் மக்கள்கிட்ட இன்று உங்கள் மனை எல்லைக்கு உட்படும் நெல் குன்றெல்லாம் பொன்தங்கு மாளிகையில் புகப்பெய்து கொள்க என முரசு அறிவித்து அருள் செய்தார். யாரு அப்படின்னா மிக்க புகழ் பறவையார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். மிக்க புகழை உடைய பறவையார் அவரவர் மனை எல்லைக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய நெல்களை எல்லாம் அவரவர் மாளிகைக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கள், புகப்பெய்து கொள்க அப்படின்னு முரசு அறிவித்து அருள் செய்தார். இப்படி பெருமான் ஆமா ஒரே ஒரு நிமிஷம். இந்த வரலாறு வந்து நீங்க நேரா 383க்கு போயிடணுமா? 383வது பாட்டுக்கு போயிடணும். ஏன்னா 400 பாட்டுக்கு பொருள் சொல்றதுலாம் ஆகாது. ஏயர்கோன் வரலாறு அடுத்தது வந்து அங்கதான் தொடங்குது. இப்ப நீங்க முன்னோட்டம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறம் 383வது பாடல்ல அவரோட வரலாறு தொடங்குது. அதுல இருந்து அதான் நீங்க பாட்டு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க இந்த வரலாறுலாம் சொன்னீங்கன்னா இப்ப இது முடியாது. அது வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு தனி, ஏயர்கோன் கலிகாமநாயனர் வரலாற்றுல அந்த வரலாறு இடம்பெற்று இருக்குது, தொடர் வரலாறு இடம்பெற்று இருக்கு. அப்படி கோவை செய்திருக்கிறாரு. அதனால நீங்க 383ல இருந்து தாமா தொடங்கணும். இதே கூட இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவா சொல்லலாம். இப்போ 8வது பாடல் வரலாம் கொஞ்சம் விரிவா கூட சொல்லிட்டு நீங்க திரும்ப 383க்கு போகணுமா? சரி. இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் வருகின்றார். தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு திருவொற்றியூர் வருகின்றார். திருவொற்றியூர்ல சங்கிலியாரை திருமணம் செய்கின்றார். சங்கிலியாரை திருமணம் செய்யும் பொழுது அவரு சபதம் செய்கின்றார், உன்னை விட்டு நீங்க மாட்டேன்னு சபதம் செய்கின்றார். அப்படி சபதம் செய்த பிறகு திரு ஆரூர் வசந்த உற்சவம் நினைவு வர அவர் அந்த ஒற்றியூரை விட்டு வெளியே வரும் பொழுது அவருடைய 2 கண்களும் நீங்க அவர் இறைவன் மறுபடியும் வேண்டி காஞ்சியில இடது கண்ணை பெறுகின்றார். திரு ஆரூர்ல
இறைவனை வேண்டி பெருமான் திருவடிகளை வேண்டி வலது கண்ணையும் பெறுகின்றார். இப்படி வலது கண்ணை பெற்ற பிறகு திரு ஆரூர் இறைவனிட பறவையாருடைய ஊடலை நீக்க வேண்டும் சொல்லி இறைவன் அவருக்காக இரவும் பகலும் இந்த திரு ஆரூர் வீதிகள்ல அவருக்கு தூது போகின்றார். அப்படி தூது போய் இப்படி நீங்க இரவும் பகலும் அடியார் பொருட்டு இப்படி வருவதானால் நான் இழங்காமல் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பறவை நாச்சியாரும் அவரை அவரோடு மறுபடியும் அவரோட இனிது வாழ்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொருட்டு திரு ஆரூர்ல திருவீதிகளில அவருக்காக தூது போனார் என்பதை கேட்ட ஏயர் கொன் கலிக்காம நாயனார். அவரு ஏயர் கொன் கலிக்காம நாயனார் நம்பியாரூரர் நெஞ்சில நடுக்கம் ஒன்றின்றி, அவருடைய உள்ளத்துல ஒரு நடுக்கமும் இன்றி நம் பிரானை தூது செல்ல தையல் பால் அனுப்பி விட்டிருக்கிறார், பறவையார் பால அனுப்பி விட்டிருக்கிறார்ன்ற அந்த செய்தியை கேட்டதும், இந்த செய்தியை கேட்ட உடனே அவரு வெம்பினார், அதிசயித்தார், வெறுவினார், விளம்பலுற்றார் அப்படின்னு காட்டுறாரு. அதாவது அவர் மனதுக்குள்ள இப்படியும் செய்வாங்களா, சுவாமியை தூது போக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி வெறுவி வெம்பி அதிசயித்து நிற்கின்றார். அப்ப நாயகனை அடியான் ஏவும் காரியம் நன்று, இத செய்த தொண்டனாம் என்ன பாவம், என்ன பாவம், அவன் செய்த என்ன ஒரு பெரிய பாவம், அப்படி சுவாமியவே தூது செல்லுமாறு அனுப்பி விட்டுருக்கிறான். அப்படி பேனே பொறுக்க ஒன்னா பிள்ளைனே செய்யல். அந்த செய்தியை என்னுடைய காதால கேட்ட பெண்ணும் நான் இன்னும் உயிரை விடாமல் உயிரை நீக்காமல் இன்னும் இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி நான் தன்னை பேயனேன் அப்படின்றது. இப்படி பொறுக்க ஒண்ணாத அந்த பிழையை செய்தவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை கேட்ட பிறகு, நான் என்னுடைய செவியால கேட்ட பிறகும் இன்னும் என்னோட உயிர் நீங்காம இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி வெறுவி நிற்கின்றார். அப்படி காரிகை தன்பால் செல்லும் காதலன் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ, அவருடைய அந்த செய்ய தாமரை மலர் போன்ற பாதங்கள் நோவும்படியாக ஒரு இரவெல்லாம் தூதுக்கு உழல்வாராம் ஒருவர் அப்படின்னு சொல்லி சுவாமியையும் அவரு மனதால சொல்றாரு. இப்படி ஒருத்தன் ஒரு அடியார் ஏவுனாருங்கிறதுக்காக தன்னுடைய பாதங்கள் நோகுமாறு திரு ஆரூர் நெடுவீதிகள்ல ஒருவர் தூதுக்கு உழல்வாரா அப்படின்னு அதையும் நினைத்து எம்பிரான் இசைந்தால் ஏவப்பெறுவது. அப்படி பெருமானே சரின்னு சொன்னாலும் அவரை அவரை ஏவல் செய்யுமாறு, அவரையே தூது செல்லுமாறு அனுப்புவதா, இதனுக்கு உள்ளம் நடுங்க வேண்டாமா, அவனை நான் எப்ப காணும் நாள் என்னாலோ அப்படிங்கிறார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நான் காணும் நாள் எப்ப, அப்படி நான் கண்டேன்னா அவன் மேல என்ன விளைவு நிகழுமோ எனக்கு தெரியலன்னு சொல்லி விரவிய சற்றத்தால புரிஞ்சிட்டு அவ்வளவு அவருக்கு அந்த கோபம். எம்பிரான் இசைந்தால் ஏவுவதா ஒரு அடியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடிமைப்பட்டது இந்த உயிர்கள். அன்பால அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் தன்னுடைய தலைவனை ஏவி அவருக்கு தூது போக அனுப்புவதா அப்படின்னு சொல்லி அப்படி நடுக்கமுறாத அந்த சுந்தரமூர்த்திகளை நான் என்று காண்பேன், அவரை காணும் நாள் என்னாலோ அப்படின்னு அப்படி அவரை எதிரே காண்பேனானால் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு வருவது என்ன அங்கல், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்பியதற்காக ஒரு உள்ளத்துக்குள்ள அவருக்கு அவ்வளவு ஒரு சற்றம் கோபம், அப்படியே விரவிய கோபத்தோட இருக்கிறாரு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏயர் கோனார் தம் எண்ணம், அவருடைய எண்ணத்தை உணர்ந்து தூது போனது தவறுதான், அவருடைய சினம் அதாவது பேரிது பெற்றார் கேட்டு பிழை உடன்படுவாராகி, அவர் தூது அனுப்பியதற்காக ஏயர் கொன் கலிக்காம நாயனார் பெறக்கூடிய சினம் சரிதான். அப்ப இதற்கு என்ன தீர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமான்கிட்டயே விண்ணப்பம் செய்து இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய ஏயர் கொன் கலிக்காம நாயனாருடைய எண்ணமும் சரி, அவருடைய
கோபமும் சரி. நான் இதை சரி செய்வதற்கு, இதற்கு தீர்வு செய்வதற்கு நான் என்ன செய்யணும்ன்றத திரு ஆரூர் பெருமானிடையமே விண்ணப்பம் செய்து நிற்கின்றார். இப்ப பெருமானும் நம்ம சிவபெருமானும் ஆரூர் பெருமானும் அதனை நோக்கி இருவரும் மேவும் நேர்மை, இருவரும் கூடி மகிழ வேண்டும், அடியார்கள் கூடி இருக்க வேண்டும், அப்படி கூடி மகிழ்வோட இருக்க வேண்டும். இது பெருமானுடைய திருவுள்ளம். அதனால கூடுதல் புரிவா ஏயர் குறிசில தப்பால் அவர் மேனி வாடுமாறு சூளை நோயை அவருக்கு அருளி செய்கின்றார். இறைவன் மரக்கருணை புரிந்தாலும் அது உயிர்களில் அருள் செய்துங்கிற கருணை பொருட்டை, அறக்கருணை ஆனாலும் சரி மரக்கருணை ஆனாலும் சரி, இறைவன் அருளி செய்வது எல்லாமே இந்த உயிர்களின் நன்மை பொருட்டே, அந்த உயிர்களுக்கு கருணை செய்ய வேண்டும், அருளை பொழிய வேண்டும் என்பதற்காகவே. அப்ப ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மேனி வாடுமாறு சூளை தன்னை அருளினார் அப்படின்றார். சூளை நோயை அருளி செய்கின்றார் திரு ஆரூர் பெருமான். இப்ப ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய சூளை நோய் நமக்கே தெரியும். திருநாவுக்கரசு பெருமான் சூளை நோயால எப்படி அந்த குற்றாயினார் பதியத்தில் உடலோடு துடக்கி முடக்கிட அப்படின்னு, அப்படியே அந்த அனல் வெப்பம் அவர் உடல்ல குடல எல்லாம் வெம்மையிலால குடைவது போல ஒரு வேதனை. அந்த வேதனையால மிக அதற்கு உடைந்து, அதாவது அந்த வேதனையால உடம்பு மனம் எல்லாமே வேதனைப்பட்டாலும் பெருமானுடைய பொற்றால் பற்றியே போற்றி நிற்கின்றார். பெருமானுடைய திருவடிகளையே போற்றி வணங்கி நிற்கின்றார். உடல் பிணியால துன்பப்படுகின்றது, வேதனைப்படுகின்றது. அப்படி வேதனைப்பட்ட நிலையிலையும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருவனுடைய பொற்றாள்களை பற்றி நின்று போற்றி நின்று வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றார். இப்படி சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய, சிந்தையால பெருமானுடைய நாமங்களையே வாக்கால நாமங்களை சொல்லி சிந்தையால பெருமானையே சிந்தித்து காயத்தால அவனுடைய திருவடிகளுக்கு மலரிட்டு போற்றி வழிபாடு செய்கிறார். அப்படி ஈசர் பெருமானுடைய திருவடிகளையே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வழிபாடு செய்து நிற்க இறைவன் அவருக்கு உனை வருத்தும் சூளை வன் தொண்டர் தீர்க்கில் அன்றி முந்துர ஒளியா என்று அசிரீரியாக அருள் செய்கின்றார். உன்னுடைய சூளை, உன்னை வருத்தும் சூளை வன் தொண்டர் தீர்த்தால் அன்றி வேற எந்த வழியிலும் அது தீர்க்க முடியாது அப்படின்னு இறைவன் மொழின் திருவாக்கால அசிரீரியாக அருள் செய்கின்றார். அப்ப ஏயர்கோன் கலிக்காம நாயனார் எம்பிரான் எந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம், அதாவது என் தந்தைக்கு தந்தை அவர் தந்தை, இப்படி கூட்டம் வழியாக பரம்பரையாக தம்பிரான் நீரே என்று வழி சார்ந்து வாழும் கூட்டம். அப்படி பெருமானுக்கு அடிமைப்பட்டு வழியாக வாழக்கூடிய கூட்டம். அப்படி உற்றவரும் நீயே உறுதுணையும் நீயே, உன்னையெல்லாம் பிற தெய்வம் உள்ளேன் என்று வழிபடக்கூடிய கூட்டத்துல உன்னையே சார்ந்து வாழக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மிக்க வாழ்க்கை என்னை நீர் உருச்சோலை பம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான். அப்படி என்னுடைய இந்த சூளை நோயை உன்மேல வல்வலக்கிட்டு உன்னை தூதாக அனுப்பி திருப்பாதங்கள் நோவும்படியாக உன்னை செய்த அந்த வன் தொண்டனா என்னுடைய சூளை நோயை தீர்ப்பான். மற்றவன் தீர்க்கில் தீராது ஒளிந்து என்னை வருத்தல் நன்றால். அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வன் தொண்டன் தான் தீர்க்கும்னா இந்த நோய் தீராமலே இருக்கட்டும், அது என்னை வருத்துதல் நன்றி அப்படிங்கிறார். இந்த நோயால நான் வருந்திட்டே இருக்கேன், எனக்கு அதுவே நல்லதுதான். பெற்ற மேல் உயர்ந்தீர் செய்யும் பெருமை அறிந்தார் யாரோ அப்படிங்கிறார். பெருமான் உயிர்களுக்கு அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய திறத்தை யாரால நம்மளால முழுவதும் அறிய முடியும். ஆட்பாளவர்க்கு அருளும் அன்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்படி அவன் அடியவர்களுக்கு ஆட்பால் அவர்களுக்கு எந்த திறத்துல எப்படி அருள் செய்வான் அப்படிங்கிற அந்த பெருமையை அறிந்தார் யார்?
அப்ப உற்ற வன் தொண்டர்க்கே ஆம் உறுதி செய்திட, அவனே உனக்கு அந்த வன் தொண்டனே உமக்கு மேன்மைன்றத நீர் உறுதி செய்தீர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன ஏகர் கொண்கலிகம் நாயனார் சொல்றாரு. அப்படி வன் தொண்டனே உமக்கு மேன்மையானங்கிறத நீர் உறுதி செஞ்சிட்டீர்னு சொன்னவன சடை கறந்தாரும் அங்க இருந்து மறைகின்றார். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட பெருமான் அருளி செய்கின்றார். இன்று நம் ஏவலாலே ஏயர்கொன் உற்ற சூளை, நம்மளுடைய ஏவலால ஏயர்கொன் கலிக்காம நாயனருக்கு சூளை நோய் பற்றி இருக்கின்றது, அதை நீ சென்று தீர்ப்பாயாக அப்படின்னு அருள் செய்கின்றார். அப்ப அந்த சிந்தையோடு நன்று மெய் மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூரர். அதை கேட்டவுடனே சரின்னு சொல்லிட்டு இறைவனை போற்றி வணங்கிட்டு அவரை அருள் செய்த பிறகு ஆரூரர் விரைந்து செல்கின்றார். ஏவலால், இறைவனுடைய ஏவலால விரைந்து செல்கின்றார். நீ சென்று தீர்ப்பாயாக என்ற அந்த ஏவல் மொழியை கேட்டு விரைந்து செல்கின்றார். அப்படி போகும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் வரக்கூடிய அந்த திறத்தை ஏகர்கொன் கலிக்காம நாயனருடைய இல்லத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறத ஒரு ஏவலர் மூலமாக தூது சொல்லி விடுகின்றார். சூளை தீர்க்க வரும் திறம் செப்பி விடுகின்றார். அப்படி செப்பி விட்ட உடனே நாதர்த்தம் அருளால் நன்னும் சூளையும், ஏகர்கொன் கலிக்காம நாயனார் அந்த பெருமானுடைய திருவருளால பெற்ற அந்த சூளை நோய், அவர்பால் கேட்ட கேதமும், அவரு வன் தொண்டர் வந்து தீர்த்தால்தான் இந்த நோய் தீரும்னு சொன்ன அந்த இறைவனுடைய மொழி, அந்த மொழியையும் இப்ப தூதுவன் எம்பிரானை ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதம், தூதுவனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்ப இங்க வந்துகிட்டு இருக்கிறாருன்ற சூளை தீர்க்கும் அந்த செய்தியையும் நான் யான் செய்வது என்னாம் அப்படின்னு வருந்தி நிற்கின்றார். நான் என்ன செய்ய முடியும், இப்படி இறைவன் எனக்கு சூளையை கொடுத்துட்டாரு, அத வன் தொண்டர் வந்தாதான் தீருங்கிறதையும் அருளி செஞ்சுட்டாரு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் என்னுடைய சூளை நோயை தீர்ப்பதற்காக வருகிறேன்னு செய்தி அனுப்பிட்டாரு. நான் செய்வது என்னாம் என்று மனம் மருந்து நிற்கின்றார். நின்று மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்றி நிச்சயனை நீங்க பாதக சூளை தன்னை இந்த வயிற்றோடு கிழிப்பன் அப்படிங்கிறார். அவன் வந்து தீர்ப்பதற்கு முன்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து தீர்த்தாதான் தீரும்னு சொன்ன அந்த இறைவனுடைய ஆணை மொழிய அவர் வந்து தீர்ப்பதற்கு முன்னாலே இந்த உடம்போட பற்றி நிற்கின்ற சூளை நோய், அந்த சூளை நோயை நான் இந்த உயிரினோடு கிழிப்பன், அப்படி இந்த வயிற்றினோடு கிழிப்பன் அப்படின்னு சொல்லி அவரோட தன்னுடைய உடைவாளை தன்னால் செற்றிட, அதனால கீறிட, உயிரோடனோடும் சூளையும் தீர்ந்ததன்றே, அவருடைய உயிரும் அந்த உடலை விட்டு நீங்கிருச்சு, சூளை நோயும் நீங்கிருச்சு. சேக்கிழார் பெருமான் எந்த இடத்துலயுமே மங்கள சொற்களை தான் போடுவார், அமங்கல சொற்களை போடவே மாட்டார். நம்ம அதை ஒவ்வொரு நாயன்மாரோடைய புராணத்திலையும் இதை வந்து நம்ம பார்க்கலாம். உடைவாளால செற்றிட, அவன் கீறிட, உயிரினோடு சூளையும் தீர்ந்ததன்றே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நன்மையோட முடிப்பார். அதுதான் சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்துல நமக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இந்த அமங்கல சொல்லுன்றதே அவருடைய புராணம் இந்த பெரிய புராணத்துல இருக்காது. அப்படி அந்த அவருடைய வயிற்றை கிழித்து உயிரோடு சூளை நோயும் இந்த உடம்புல இருந்து நீங்கிச்சு. இப்ப இதை கேட்ட இத கூடவே இருக்கக்கூடிய ஏகர்கொன் கலிக்காம நாயனாருடைய துணைவியார், அவருடைய தேவியார், அவர் யாரு அப்படின்னா மானக்கஞ்ச நாயனாருடைய மகள், திருமகள். அவள்தான் ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் அன்று வந்த மாவிரத மாமுனிக்கு அறிந்து கொடுத்த மானக்கஞ்ச நாயனார். திருமணத்தன்று தன்னுடைய மகளுடைய திருமணத்தன்று வந்த மாமுனிவருக்கு கூந்தலை அறுத்து கொடுத்த மகளுடைய கூந்தலை அறுத்து கொடுத்த மானக்கஞ்ச நாயனார். அந்த மானக்கஞ்ச நாயனாருடைய மகள் தான் கூந்தலை அறுத்து கொடுத்தவள் தான் பஞ்சவடிக்கு ஆகும் என்று இறைவன் கேட்க அந்த கூந்தலை கொடுத்தவள் இந்த ஏகர்கொன் கலிக்காம நாயனாருடைய தேவியார். அப்படி
கணவர் உயிர் திறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, தீர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தானும் கணவரோடு உயிர் நீக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் பொழுது நம்பி ஆரூரர் இங்க வருகின்றார் அப்படின்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தூதுவர் வந்து சொல்ல, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக அப்படின்னு சொல்லி, அவள் யாரும் அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியார் வந்தா எப்படியெல்லாம் சிறப்பு செய்வோமோ, பூர்ண கும்பம் இதெல்லாம் வைத்து, வாயில தீபம் வைத்து, மலர் மாலைகளை எல்லாம் அவருக்கு அணிவித்து தொழுது வழிபாடு செய்து கொள்கின்றார். அப்படி நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று நம்பியாரூருக்கு நகைமுகம் காட்டி அப்படிங்கிற அவருடைய முகத்துல அந்த சோகத்தை காட்டாம இன்முறுவலோட மெய்மையாம் விருப்பினோடு உண்மையான விருப்பத்தோடு அவரை உள்புகுந்து அவரை தவிசில ஒரு பலகையிட்டு அதுல அமர்ந்து முகம் மலர்ந்து இருக்கும் பொழுது முறைப்படி அவருக்கு எப்படியெல்லாம் அர்ச்சனை செய்து அடியவர்களுக்கு பாதம்லாம் அலம்பி அர்ச்சனை செய்து இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்பியார் கொண்டிங்கு யான் மிக வருந்துகின்றேன், ஏயர் கொண்டாம் உற்ற ஊனவெஞ்சலனிக்கு உடன் இருப்பதற்கு என்றார். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் வந்து ஏயர் கொண்டு கழிக்காம நாயனார் உற்ற சூளை நோய்க்கு மிகவும் வருந்துகின்றேன், அவர் கூட நான் உடன் இருப்பதற்கு நான் விரும்புகின்றேன். அவர் இப்ப எங்க அப்படின்னு கேட்கிறார். நீங்கி உடன் இருப்பதனுக்கு என்றார் அப்படிங்கிறார். அவர் சூளை நோயை நீக்கி அவர் கூட நான் இருப்பதற்கு நான் விரும்பி இருக்கின்றேன், அவரை எங்கன்னு கேட்டோன்னா, அப்ப அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகள்லாம் அவருக்கு மற்ற இங்கு ஏகம் ஒன்று இல்லை, அவருக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு மனதுல தீது அணையவில்லை, எனும் ஒரு தீதும் அணையவில்லை என்றாலும் என் மனம் தெருளாது, என் மனம் இன்னும் தெளிவு அடையவில்லை, அது இன்னும் கலக்கமுற்றேன்னு இருக்கின்றது, ஆதலால் நான் அவரை உடனே காண வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியிருக்கிறார். வன் தொண்டர் அப்படி அவரை மறுபடியும் காணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரை வந்து அந்த குருதி சோற உடல் சொரிந்து ஆவி பொன்றி கிடக்கக்கூடிய அந்த ஏயர் கலிக்காம நாயனாரை கண்ட போது புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவர் முன் போல் என்பார். அதாவது அவர் எந்த வழியில புகுந்தாரோ அந்த வழியிலேயே நானும் என்னுடைய உயிரை அவர் பின்னாடியே நானும் செல்வேன், நன்னுவேன் இவருக்கு முன்பாகவே அவர் புகுந்த வழியிலேயே நானும் செல்வேன்னு நொந்து மொழிகின்றார். அப்படி நொந்து மொழிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போலொரு மனத்தராகி குற்றமுடைய மனமுடையவராக அவருக்கு அந்த குற்றுடைய வாளை பற்றி பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய கழுத்தையும் அறுக்கணும்னு முற்படும்போது அந்த குருவாளை பற்றிய உடனேயே பெருமானுடைய திருவருளால ஏயர் கொண்டு கலிக்காம நாயனார் உயிர்ந்து எழுகின்றார். அந்த சூளை குற்றம், உயிர் நீங்கின குற்றம், இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி உயிர்ந்து எழுகின்றார், உயிரி அடையுமாறு எழுகின்றார். அப்படி கேளீராகி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில வாளினை பிடித்து கொள்ள வன் தொண்டர் அந்த வாளை பற்ற அவருடைய கையை பிடித்துக் கொள்கின்றார். உயிர்ந்து எழுந்த ஏயர் கொண்டு கலிக்காம நாயனார் என் பெருமான் மட்டுமன்றி அடியார்களிடமும் நீர் நட்பும் உரிமையும் உடையவராக இருக்கின்றார் என்பதை அறியாது நான் கெட்டேன் அப்படிங்கிறார். அதாவது பெருமான் மேல மட்டும்தான் அன்பும் நட்பும் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அடியார்கள்ட்டையும் அந்த நட்பும் உரிமையும் அன்பும் உடையவராக இருக்கின்றேன், கேளீராகி நான் கெட்டேன், இதை நான் அறியாதவனாக கெட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படி அதை உணராது இருந்தேனே அதனால் கெட்டேன் அப்படின்னு சொல்லி ஏயர் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வாள் ஏந்திய கையை பற்ற மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனார் நம்பி குறைகளர் பணிந்து விழுந்தார். இப்ப வாளினை மாற்றி ஏயர் கொன் கலிக்காமனுடைய திருவடிகளை நம்பி ஆரூரர் பணிந்து விழுந்து வணங்குகின்றார். அந்த நிகழ்ந்த அந்த அதிசயம் கண்டு பெருமான் இப்படி
அடியவர்களை அந்த அடியவர்களுடைய பிணக்கு தீர்த்து இணங்குமாறு இருக்கக்கூடிய அந்த அதிசயம் கண்டு வானவர்கள்லாம் மலர் மாலை பொழிந்து நின்றார்களாம். அப்படி புவனம் உலகமெல்லாம் போற்றும்படியாக மலர் மாலை பொழிந்து நின்றது. இருவரும் எழுந்து புள்ளி இடைவிடா நண்பினாலை, அத இருவரும் ஏயர் பொன்கலிகமநாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கட்டி தழுவி இடைவிடாத அந்த நட்பு உணர்வால பொறுவரும் மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் புனிதர் பாதம் அருவினார். திருப்புன்கூர் திருத்தலத்துக்கு சென்று அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நாளர் அடைக்கலம்பூத அப்படின்ற அந்த பதியத்தை பாடி அருளுகின்றார். அப்படி அந்த நாளர் அடைக்கலம்பூத அவனை காப்பது காரணமாக, அதாவது ஏயர் பொன்கலிகமநாயனாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடையில இருக்கக்கூடிய அந்த பிணக்கு நீக்கி அதை நட்பு கொள்ளும்படியாக பெருமான் அருளி செய்தார். அவனுக்கு திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பொன்கூருளானே அப்படின்றார். உன்னுடைய யாரெல்லாம் அந்த பெருமானுடைய திருவடிக்கு அடைக்கலம்னு அன்பால அடைக்கலம் புகுகின்றார்களோ அவர்களையெல்லாம் காப்பதற்காக பெருமான் அருள் செய்கின்றார் அப்படின்னு அது அந்த பதியத்துல குற்றம் செய்யணும் குணமென கொள்ளும். ஏன்னா அடியார்கள் குற்றம் செய்தாலும் அதை தன்னுடைய குணமென கொள்ளும். அவனுடைய பெரும் கருணை, அதை குணமாக கொள்ளக்கூடிய பெரும் கருணை உடையவன் அப்படிங்கிறதையும் அந்த ஒவ்வொரு பதியத்திலையும் அந்த பதியத்துல ஒவ்வொரு பாடல்லையும் காட்டி அப்படியே கொஞ்ச நாள் திரு பெருமங்கலத்துல இருந்த பிறகு ரெண்டு பேரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏயர் பொன்கலிகமநாயனாரும் திருவாரூருக்கு வந்து மகிழ்ந்து இருக்கின்றார்கள். அப்ப கூடவே குளிர் பூங்கோயில் திரு ஆரூர் பூங்கோயில் திருத்தலத்திற்கு சென்று அங்கேயும் பெருமானை கும்பிட்டு நிறைந்த அன்பால நிறைந்த மனத்தோடு நட்பு உணர்வோடு அவர்கள் திருக்கோயில் சென்று இறைவனை வணங்கி வழிபாடு செய்கின்றார்கள். அங்கு இனிது அமர்ந்து நம்பியருள்னால் மீண்டும் வந்து இப்ப ஏயர் பொன்கலிகமநாயனார் அங்கு கொஞ்ச நாள் இனிது அமர்ந்து தங்கி இருந்து விட்டு பிறகு மீண்டும் தன்னுடைய பதிக்கு வருகின்றார். தம்பதி திருப்பெருமங்கலத்திற்கு வந்து அங்கு தமக்கேற்ற தொண்டு செய்து அவர் முதல்ல எப்படி பெருமானுடைய கடலே எப்பொழுதும் வாழ்த்தி வணங்கி நின்றாரோ, அந்த அடியவர்களை வணங்கி நின்றாரோ, அது போலவே தமக்கேற்ற தொண்டையே செய்து இறைவனுடைய திருப்பாலம் சென்று சேர்ந்தார். சிறப்பினோடும் இந்த அடியவர்களுடைய அந்த மெய் அன்பை உணர்ந்து, அதாவது அடியவர்கள்ட்டையும் பெருமான்கிட்டையும் அன்பும் நட்பும் உடையவராக அடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்த அந்த சிறப்பினோடு தம்மால் இயன்ற தமக்கு ஏற்ற தொண்டுகளை செய்து இறைவனுடைய பாதம் சென்று சேர்ந்தார் அப்படின்னு நமக்கு காட்டுகின்றார். அப்படி நல்லிருள் நாயனாரை தூது விட்டவர்க்கே நண்பம். நல்லிருளில நாயன் பெருமானை நம் சிவபெருமானை தூது விட்டவர்க்கே நண்பர் ஆகும்படி வள்ளலார் ஏயர் கோனார் மலரடி வணங்கி புக்கும். அந்த வள்ளல் அருள் பெரும் கருணை உடைய வள்ளல் பெருமான், அந்த ஆரூர் பெருமான் அவரை தன்னிடம் தூதுவிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பிணங்கி நின்ற ஏயர் பொன்கலிகமநாயனாருடைய அவரையும் நட்பால நண்பாம் செய்யும்படி செய்த அந்த வள்ளல் பெருமான் அவரை போற்றி ஏயர் பொன்கலிகமநாயனாருடைய மலரடிகளையும் போற்றி பெருமகிழ்ச்சி பொங்க இருவரும் இறைவனுடைய திருவடியில சென்று இருந்தார் ஏயர் பொன்கலிகமநாயனார் என்று கூறி அவருடைய ஏயர் பொன்கலிகமநாயனாருடைய மலரடிகளை நாம் வணங்கி போற்றுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.